வணக்கம் மக்களே, இன்றைய ஆரோக்கிய பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள். 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னாலே உடல் உழைப்பின்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் நிறைய கஷ்டத்திற்குள்ளாகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும், எதெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், முக்கியமாக 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு. வாங்க பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது போல் தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான உடற்பயிற்சியோ நம்ம ஜிம்முக்கு தான் போய் செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டிலேயே ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பயிற்சிகளை மட்டும்தான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் எந்த மாதிரியான உணவுகள்லாம் பெரியவர்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கான உடற்பயிற்சியில் நாற்காலி யோகா, எளிய வீட்டு பயிற்சிகள், முழு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் அடங்குங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் சமநிலை, நெளிவுத்தன்மை மற்றும் வலிமையை அதிகரிக்க கண்டிப்பாக உதவும். உங்களால் பெரியவர்களால் ஃப்ளெக்சிபிளாக ஒரு வேலையை செய்ய முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. வயதான காலத்தில் போக 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 நடக்க முடியாத ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரலாம். அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரட்டும், பொறுமையாக வரணும் அப்படின்னு இருக்கும்ல. அதற்காக நீங்கள் ஒரு 50 வயதோ 40 வயதோனா கண்டிப்பாக உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. அப்படி பரிந்துரைக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சிகள்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நாற்காலி யோகா. அது என்னங்க நாற்காலியில் யோகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய எளிய யோகாசனங்கள் உடல் இயக்கத்திற்கு உதவும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ 60 வயதிற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களால எழவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஒரு சிலரால், எல்லாராலையும் கிடையாது. அதனால் அந்த மக்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், நாற்காலியில் உட்காந்து எழுறது. ஒரு 10 வாட்டி உட்காரோம், 10 வாட்டி எழுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு உடற்பயிற்சி தான். நம்ம முதியவர்கள் ஆகிட்டோம், 60 வயதிற்கு மேலே ஆயிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு ரெஸ்ட்டில் விடக்கூடாது. உடற்பயிற்சி அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு தேவைங்க. தொடர்ந்து இந்த நாற்காலி யோகா அப்படின்றது கண்டிப்பாக பெரியவர்களுக்கு உதவக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் எளிய வீட்டு பயிற்சிகள். சிம்பிளாக நம்ம ஹோம் எக்ஸசைஸ் பண்ணலாம். வீட்டிலேயே செய்யக்கூடிய மெதுவான பாதுகாப்பான பயிற்சிகளை செய்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. ஒரு 10 நடக்கிறது, சின்னதாக ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா நம்மளே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி பெரியவர்கள் பண்ணும்போது அவங்களுடைய உடலும் சரி மனநிலையும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சமநிலை பயிற்சிகள், பேலன்ஸ் எக்ஸசைஸ். நம்ம விழுவதை தடுக்கக்கூடிய பயிற்சிகளாக நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சக்தி பயிற்சிகள், மெதுவாக தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள். இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பயிற்சிகளை நம்ம செய்ய தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு 60 வயதிற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுறதும், சில உடற்பயிற்சிகள் உடலுக்கு நம்ம வேலை கொடுக்கறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பும் உங்களுடைய மருத்துவர் இல்லைன்னா உடற்பயிற்சி நிபுணர்கிட்ட நீங்கள் கலந்தோசித்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வழக்கமாக உடற்பயிற்சி ஒரு வயதானவரிடம் நடக்க, குளிக்க, சமைக்க, சாப்பிட, உடை அணிய மற்றும் கழிவறையை பயன்படுத்துவதற்கான திறனை ஊக்குவிக்குதுங்க. சுயசார்பு ஒரு முன்னுரிமையாக இருந்தால் உடற்பயிற்சி என்பது வயதானவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை பேணுவதற்கான சிறந்த வழி அப்படின்னே நிறைய பேர் சொல்கிறாங்க. இளமையான அதாவது இளையவர்களை விட வயதானவர்களுக்கு விழுவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடற்பயிற்சியை ஊக்குவிக்குவதன் மூலம் அவர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் நிறைய வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. மக்கள் வயதாகும் போது அவர்களுடைய உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு மாற வேண்டும். வயதாகும் போது ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா இதய நோய், மனச்சோர்வு, நீரிழிவு நோய் ஆகியவை எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 40-50 வயதிற்கு மேலே தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பிரச்சனையை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உடலை சுறுசுறுப்பாகவும் உடலுக்கு ஏதாவது உடல் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு.
மனமும் உடலும் மிக நெருக்கமாக வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சுகாதார அறிவியல் மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை ஒன்று. ஸோ ஆரோக்கியமான உடல் அப்படின்றது ஆரோக்கியமான மனதை குறிக்குங்க. மேலும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் முதியவர்கள் அறிவாற்றல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சிகளே சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து உடலில் பிரச்சனையும் சரி, அல்சைமர் போன்ற மறதி நோய் அப்படின்றது வந்து குறைக்கப்படும். அதாவது அந்த ஒரு பிரச்சனை வந்து வயதானவர்களுக்கு நெருங்குவது சற்று தள்ளி போடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வயதானவர்களுக்கு உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது. ஆனால் எங்கே தொடங்குவது அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிம்பிளாக நான் சொன்னல, இந்த வீட்டிலே செய்கிறது, நாற்காலி யோகா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செய்யுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 தெரு, ஒரு 2-3 ஸ்ட்ரீட்டாச்சும் நம்ம வந்து வாக் பண்ணலாம். இல்லைனா வந்து மாடி மேலேயே வந்து நம்ம ஒரு 10 ரவுண்டு 20 ரவுண்டு வந்து அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொன்னல. நாற்காலி யோகா அப்படின்றது வந்து குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சி வடிவமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா தசை வலிமை, இயக்க சமநிலை மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துது. இவை அனைத்தும் மூத்தவர்களுக்கு முக்கியமான சுகாதார அம்சங்களாகும். ஸோ நாற்காலி யோகா வந்து வழக்கமாக யோகா வடிவங்களை விட தசைகள், மூட்டுகள் மற்றும் எலும்புகளில் குறைந்த அழுத்தத்தை வந்து வழங்குது. ஸோ கூடுதல் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி யோகா வயதானவர்களுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக வந்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ வழக்கமாக நாற்காலி யோகா வந்து பங்கேற்பாளர்கள் சிறந்த தரமான ஒரு தூக்கத்தையும் மனசோர்வையும் வந்து குறைவான நிகழ்வுகளையும் வந்து ஏற்படுவதாக வந்து சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், வயதானவர்களுக்கு சைக்கிள் ஓட்டுதல் ஒரு சிறந்த உடற்பயிற்சி வடிவமாகுங்க. இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது. இது மூட்டுகளில் எளிதாக குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இருதய உடற்பயிற்சியை வந்து வழங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி அல்லது பிற மூட்டு பிரச்சனைகள் உள்ள வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த செயல்முறையாக அமையுது. வழக்கமாக வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், தசை வலிமையை அதிகரிக்கும், நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலையை அதிகப்படுத்த உதவுது. அதனால் பெரியவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வலிமை பயிற்சி. ஸோ வலிமை பயிற்சி மூத்த குடி மக்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ஏன் அப்படின்னா இது தசை வந்து வெகுஜனத்தை பராமரிக்கும், எலும்பு அடர்த்தியை மேம்படுத்தும், ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டை மேம்படுத்தும் உதவுது. ஸோ மக்கள் வந்து வயதாகும் போது அவர்கள் இயற்கையாகவே வந்து தசை வந்து லூஸ் ஆகுதுல்ல, இந்த பலவீனம் வந்து ஏற்படக்கூடாது, எலும்பு முறிவுகள் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு அபாயத்தை தடுக்க கண்டிப்பாக இது வந்து பயன்படுது. ஸோ வலிமை பயிற்சி தசை வளர்ச்சியை வந்து தூண்டி எலும்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் இதை எதிர்த்து போராடுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம் இந்த பிரச்சனையும் சரி, கூடுதலாக வந்து இது மூட்டு ஆரோக்கியம், நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலையை மேம்படுத்துது, சிறந்த இயக்கம் மற்றும் சுதந்திரத்திற்கு பங்களிக்குதுங்க. ஸோ அந்த மூத்தவர்களுக்கான சில நல்ல வலிமை பயிற்சி வந்து கணுக்கால் எடைகள், எல்லாம் டம்பிள்ஸு, உடற்பயிற்சி பந்து, கைப்பிடிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து நம்ம வந்து பண்ணலாம். அடுத்த ஒரு உடற்பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் உடற்பயிற்சி செய்வது முதியவர்களுக்கு சில வழிகளில் நன்மை பயக்கும். நீச்சல் முழு உடலுக்கும் பயிற்சி அளிக்குது, இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் மூட்டுகளுக்கு எளிதானது. நீச்சல் குளத்தில் வெதுவெதுப்பான நீர் வந்து தசைகள் மற்றும் மூட்டுகளை ஆற்றும். ஸோ வந்து இந்த மாதிரியான நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் நீச்சல் பயிற்சி பற்றீங்க அப்படின்னா ஸோ வந்து முதியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல்நிலை அப்படின்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ வந்து உடல் பாதிப்பு, அதனால் ஸோ ஸ்விம்மிங் பூல்லே நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நீச்சல் அடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிங்கன்னா கூடுதலாக நம்மளுடைய உடலுக்கு மன அழுத்தம் அப்படின்றது குறைக்கப்படும், ஆரோக்கியம், இதய ஆரோக்கியமும் சரி, உடல் வலிமை அப்படின்றதும் வந்து சேரும். ஸோ மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தள்ளி போட கண்டிப்பாக இந்த மாதிரியான நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பயன்படும். ஸோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே. ஸோ மூத்த குடிமக்களை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அல்லவா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து அவர்கள் என்னென்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இது போல் வந்து அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.